ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஆண்டவனுடைய பெயரை சொல்லி அவர் வெற்றி பெறுகிறார். இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இன்னைக்கு நேத்து நாம என்ன பார்த்தோம்? அந்த வாலிபனுக்கு உதவுவதற்காக அந்த முத்துவை தேடிக்கொண்டு போகின்றார். அதற்கு அந்த வாலிபன் எந்தவித மறுப்பும் கூறாமல் அவருடன் புறப்பட்டான். இருவருமாக சேர்ந்து அந்த தங்க ஆசனம் இருந்த இடத்தை நோக்கி சென்றார்கள். அங்கே தங்க ஆசனத்திற்கு காவல் புரிந்து கொண்டிருந்த அந்த மோகினி வீரரை நோக்கி, ஆத்திம், எங்கள் இருவரையும் இந்த ஆசனத்தில் வைத்து தூக்கி செல்ல முடியுமா அப்படி என்று கேட்டார். ஏன், உங்களை போல் 4 பேரை கூட நாங்கள் ஒரு சமயம் தூக்கி கொண்டு பறந்திருக்கிறோமே, அப்படி இருக்க இருவரை வைத்து தூக்கி கொண்டு பறக்கவா எங்களால் முடியாது என்று அலட்சியமாகவும் அன்பாகவும் மேலும் கடமை உணர்ச்சியோடும் கூறினார்கள் அந்த வீரர்கள். பிறகு ஆத்திமியும் அவருடன் வந்த அந்த அரசியலங்குமாரனையும் தங்க ஆசனத்தில் அமர செய்து அந்த ஆசனத்தை தூக்கி கொண்டு ஆகாயத்தில் மேகத்தினுடைய பறந்து சென்றார்கள். இதற்கிடையே அந்த பூத கணங்கள் நிறைந்த வேறொரு அந்த பிரதேசத்தின் மீது ஆத்திமினுடைய தங்க ஆசனம் பறந்து சென்றது. அதை பார்த்துவிட்டு அந்த பிரதேசத்தினுடைய அதிபதியான முகாய்கால் என்ற அந்த பூதராஜன் தன் பரிவாரங்களை பார்த்து, அதோ பறந்து செல்பவரை பிடித்து கொண்டு வந்து என் முன் நிறுத்துங்கள் அப்படி என்று ஆவேசமாக ஆணையிட்டான் அந்த முகாய்கால். மறுகணமே அந்த பூதகணங்கள் கூட்டமாக பறந்து சென்று ஆகாயத்தில் வாயு வேகமாக பறந்து சென்ற அந்த தங்க ஆசனத்தை பிடித்து கீழே இழுத்து வந்ததோடு அந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்த ஆத்திம், அவருடன் இருந்த இளவரசுடன், அத்துடன் அந்த ஆசனத்தை தூக்கி கொண்டு பறந்த மோகினி, அந்த வீரர்கள் ஆகியோரை சிறைப்பிடித்து பூதராஜன் முன்னால் கொண்டு நிறுத்தினார்கள். அதன் முன் நிறுத்தப்பட்டவர்களை ஒரு முறை முறைத்து பார்த்த அந்த பூதராஜன் அந்த மோகினி வீரர்களை பார்த்து, உண்மையை சொல்லிவிடுங்கள், இந்த மானிடனை எங்கே நீங்கள் அழைத்து செல்லுகிறீர்கள், நீங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கர்ஜித்தான். அதற்கு அந்த வீரர்கள், நாங்கள் ஷம்ஷ், அந்த பாதுஷாவினுடைய படை வீரர்கள் என்று கூறி வாய் மூடும் முன் அந்த பூத தலைவன் அவர்களை விழுங்கி விடுவதை போல் பார்த்து கடகடகடவென்று சிரித்து விட்டு, ஒரு காலம் இருக்க முடியாது, இதை நான் நம்ப மாட்டேன், ஷம்ஷ் பாதுஷாவை பற்றி கேள்விப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன, அவருடைய பிரதேசங்கள் இப்பொழுது வெறும் பாம்பு கூட்டங்கள் தானே வாழ்கின்றன அப்படி என்று உருமினான் அந்த முகாய்கால். ஆமாம், நீங்கள் சொல்வது ஒரு வகையில் உண்மைதான், ஆனால் இப்பொழுது அந்த பிரதேசத்தில் பாம்பு கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் பாம்புகளாக இருந்த எங்களையும் எங்கள் பாதுஷாவான ஷம்ஷ் அவர்களையும் இதோ நிற்கும் இந்த புண்ணிய புருஷர் ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் அந்த பழைய ரூபமடையும்படி செய்து விட்டார். இப்படி அந்த மோகினி வீரர்கள் சொல்லிவிட்டார்கள். போகட்டும், இப்பொழுது நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு இவர்கள் பதில் சொல்கின்றார்கள், அந்த பர்ஜக் தீவுக்கு. இதோ இந்த ஆத்மா யார் என்று கேட்டான் அந்த பூதராஜன் அந்த இளவரசனை சுட்டி காட்டி. அதை கேட்டதும் அந்த இளவரசன் நெஞ்சை முன் தள்ளி பூதராஜன் முன்னால் வந்து நின்று, நானும் உங்கள் இனம்தான், ஏன் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நான் தூரப்பந்து என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அப்படின்னு பெருமிதத்தோடு சொன்னார். அவன் கூறியதை ஒப்புக்கொண்டவனைப் போல தலையை அசைத்த அந்த பூத தலைவன், ஆமாம், எனக்கு இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது என்று கூறிவிட்டு, அது சரி, உனக்கு இந்த மானிடனோடு என்ன வேலை
என்று சற்று கோபத்துடன் கேட்டான். அதற்கு பதில் சொல்ல இளவரசன் வாயை திறந்த பொழுது அந்த பூதகணத்தினுடைய அதிபதி அவனை தடுத்து நிறுத்தி, நீ ஒன்று சொல்ல தேவையில்லை. நீ எனக்கு தூர பந்துவாக இருக்கிறபடியால் நீ யாதொன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. உன்னை பொறுத்த மட்டில் உயிருக்கு பயமில்லை. ஆனால் இந்த மானிடனை மட்டும் நான் சும்மாவிடப் போவதில்லை என்று கூறியபடி அதுவரை பொறுமையாக நின்றிருந்த ஆத்திமை பிடித்து இழுத்து தன் அருகே நிறுத்தினான். அதை கண்ட இளவரசன் ஆத்திரமும் கோபம் அடைந்தவனாய் பூதராஜனை நோக்கி, ஏ முகாய்க்கால் என்ற பூதாரசனே, முன்பு நீ சுலைமான் பெரியாருக்கு சத்தியம் செய்து கொடுத்த வாக்குறுதியை நீ காற்றிலே பறக்க வெடித்து விட்டாயா? மனித இனத்தை தீண்டுவதில்லை என்று சத்தியம் செய்யவில்லையா நீ என்று கேட்டான். முகாக்கால் என்ற அந்த பூத அரசன் இடி இடி என்று சிரித்தான். தம்பி, நீ சொல்வது உண்மைதான். சத்தியம் செய்து கொடுத்ததை நான் இப்பொழுது இல்லை என்று மறுக்கவில்லையே. ஆனால் அந்த பெரியார் இப்பொழுது உயிருடன் இருக்கிறாரா என்ன? இல்லையே. அவர் இருந்து நான் சத்தியை தவறி நடந்தால்தான் தவறு. போகட்டும், அதை பற்றி பேசி வீணாக நேரத்தை போக்காத என்று ஒரு போக்காக கூறினான் அந்த பூதராஜன். அதை கேட்ட இளவரசன் மலைத்து போனான். இனிமேல் இந்த பூதத்திடமிருந்து ஆத்மை தப்புவிப்பது என்பது முடியாத காரியம். அதனால் இதற்கு ஒரு உபயம் செய்துதான் அவரை தப்புவிக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய மனத்தில் எண்ணிய அந்த இளவரசன் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் அந்த பூத தலைவனை நோக்கி பணிவுடன் கூறினான். ஓ பூத அரசனே, உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச என்னால் எப்படி முடியும்? உங்களிடம் போல் செய்யுங்கள். ஆனால் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அதாவது இந்த மனிதனால் எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியிருக்கிறது. ஆகவே இவரை என்னிடம் ஒப்புவித்து விடுங்கள். இவர் ஒருவருக்கு பதில் 10 மனிதரை உங்களுக்கு காணிக்கையாகிறேன், போதுமா அப்படின்னு கேட்டான். ஒரு மனிதருக்கு பதில் 10 பேர் கிடைக்கின்றனர் என்றால் பூதத்திற்கு எப்படி இருக்கும்? ஆனந்தம் தன்னுடைய உள்ளத்தில் பொங்க அந்த பூதம் இளவரசனுடைய கோரிக்கை இணங்கினான். கண்ணிய வாய்ந்த மோகினி அந்த இளவரசனே, நமக்கு உனக்கும் உள்ள தொடர்பை பார்த்து உன் வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இருந்தாலும் இந்த மனிதன் என்னுடைய பாதுகாவலில் தான் இருக்கட்டும். 10 மனிதரை நீ கொண்டு வந்தானதும் இவனை உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று நிபந்தனை கூறினான். அதற்கு ஒப்பிய அந்த வாலிபன், அப்படியே ஆகட்டும், நாளே நாளில் நான் சொல்லியபடி 10 மனிதருடன் திரும்பி வருகிறேன். ஆனால் அந்த 4 தினங்களும் இவரை உங்களுடைய பாதாள குகையில் போட்டு அடைத்து விடாதீர்கள். காற்றோட்டம் உள்ள திறந்த வெளியாக பார்த்து பாதுகாவலில் வைத்திருங்கள். ஏனென்றால் இவர் உன்னத நிலையில் உள்ளவர். இதுதான் எனக்காக நீங்கள் செய்ய வேண்டிய உதவி அப்படின்னு அந்த இளவரசன் வேண்டிக் கொண்டான். பூத அரசனும் அதற்கு சம்மதித்து, உன் இஷ்டப்படியே உனக்கு பிடித்தமான ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளேன் என்று கூறிவிட்டு, ஆனால் என்னுடைய மெய்காப்பாளர்கள் பலமாக பாதுகாவல் இருப்பார்கள் அப்படி என்றான். இளவரசன் மறுவார்த்தை எதுவும் பேசாமல் இடத்தை தேர்ந்தெடுக்க சென்றான். தென்றல் காற்று மெல்ல வந்து வீசக்கூடிய அந்த உத்தியான வனமாக பார்த்து தேர்ந்தெடுத்து அதன் நடுவே ஆத்திமை வைத்து அவரை சுற்றிலும் பலமான அந்த பாதுகாவலர்களை நியமித்து விட்டு அங்கிருந்து அப்பால் சென்றான் அந்த அழகு வாலிபன். 4 மோகினி அந்த வீரர்களோடு பூத அரசனை விட்டு வெளியேறிய இளவரசன் அந்த வீரர்களோடு ஆலோசனை நடத்தினான். இங்கிருந்து உங்கள் பாதுஷாவிடம் சென்று விஷயத்தை தெரிவித்து அவரிடமிருந்து உதவியை பெற்று வருவதென்றால் நான் அந்த பூத அரசனுக்கு தந்த 4 நாள் தவணை முடிந்து போய்விடும். தவணை கடந்து விட்டால் ஒருவேளை ஆத்திமை பூத அரசன் விழுங்கிவிடும் கூடும். அதற்குள் நீங்கள் சென்று திரும்பவும் முடியாது. ஆகவே ஏதாகிலும் குதர்க்கமான குறுக்கு வழியைத்தான் நாம் கடைபிடித்தாக வேண்டும். ஆகவே எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அதாவது நாம் எங்கு செல்ல தேவையில்லை, இங்கேயே மறைந்திருக்கலாம். ஆத்திமை காவலில் வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் நாம் வட்டமிட்டு சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். காவல் புரியும் அந்த பூதகணங்கள் மதுவை அருந்திவிட்டு மல்லாந்து விடுவார்கள் அல்லது வெளியே கிளம்பி விடுவார்கள். அந்த சமயமாக பார்த்து நாம் பதுங்கி சென்று ஆத்திமை தூக்கி கொண்டு பறந்து விட வேண்டும் அப்படின்னு யோசனை சொன்னான். இளவரசன் சொன்ன யோசனையை அந்த மோகினி வீரர் 4 ஆமோதித்தார்கள்.
அதன்படி அவர்கள் அந்த சுற்றுப்புற வட்டாரத்திலே சுற்றி கொண்டே இருந்தார்கள். அன்றிரவு 2-3 ஜாமங்களுக்கு அப்பால் ஆத்திமை சுற்றிலும் காவல் புரிந்து கொண்டிருந்த அந்த பூதகணங்கள் வயிறார உணவருந்தியதோடு மட்டும் மிதமிஞ்சிய அளவுக்கு மதுவை வேறு குடித்து விட்டார்கள். அதனால் அவர்களால் நீண்ட நேரம் கண் விழித்துக்க முடியவில்லை. மெய்மறந்து உணர்விழந்து உறங்கிவிட்டார்கள். அதுதான் சமயம் என்று அந்த 4 மோகினி வீரர்களும் தங்க ஆசனத்தை தூக்கிக் கொண்டு பறந்து சென்று ஆத்திம் அருகே இறக்கி அவரை அதில் அமர வைத்து ஆகாய மார்க்கமாக பறந்து இளவரசன் தங்கியிருந்த இடத்தை அடைந்து அவனையும் அந்த ஆசனத்தில் அமர வைத்து மீண்டும் ஆகாயத்தை நோக்கி பறந்தார்கள். அன்றிரவெல்லாம் வானத்திலே பறந்து சென்றவர்கள் மறுநாள் காலை ஒரு நல்ல அமைதியான இடமாக பார்த்து ஆசனத்தை இறக்கி விட்டார்கள். அதே நேரத்தில் அந்த பூதகணங்களுடைய கதியை கவனிப்போமாக. ஆத்திமை அடைத்து வைத்த அறையில் அவர் இன்னும் இருப்பதாகவே எண்ணிக்கொண்டிருந்த பூதகணங்கள் முன்பு காவல் புரிந்தவர்கள் தான் 4 தினங்களும் தங்கள் கடமையை சரிவர செய்து வந்தார்கள். ஆனால் ஒருவராவது அறைக்குள் தங்கள் பார்வையை செலுத்தவே இல்லை. ஏனென்றால் பூட்டிய அறை பூட்டியபடி இருந்ததால் அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் அப்போது ஏற்படவே இல்லை. 4வது நாள் மாலை வரை காத்திருந்த அந்த பூத தலைவனான முகாய்க்கால் அந்த அழகு வாலிபன் திரும்பி வராததை கண்டு சிறையில் கிடக்கக்கூடிய மனிதரை அழைத்து வருமாறு தன்னுடைய ஆட்களுக்கு பணித்தான். அவர்கள் சென்று சிறை கதவை திறந்து பார்த்தார்கள். வியப்பும் வியாக்குலமும் அவர்கள் உள்ளத்தை நிலைக்குலைய செய்தது. உடனே ஓடோடியும் சென்று அந்த பூதராஜனுடன் ஆத்திம் தப்பிவிட்டதாக சொன்னார்கள். அந்த பூத அரசன் ஆவேசமா ஆத்திரமும் கொண்டு துள்ளி எழுந்தான். ஊ என்று ஆடினான், குதித்தான், கர்ஜனை புரிந்தான். காவல் புரிந்த கோட்டை விட்டவர்களை அழைத்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதித்தான். பார்ப்போம் நாளைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள். ஆத்தியும் இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு நாம் பார்ப்போம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஆண்டவனுடைய பெயரை சொல்லி அவர் வெற்றி பெறுகிறார். இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இன்னைக்கு நேத்து நாம என்ன பார்த்தோம், அந்த வாலிபனுக்கு உதவுவதற்காக அந்த முத்துவை தேடிக்கொண்டு போகின்றார். அதற்கு அந்த வாலிபன் எந்தவித மறுப்பும் கூறாமல் அவருடன் புறப்பட்டான். இருவருமாக சேர்ந்து அந்த தங்க ஆசனம் இருந்த இடத்தை நோக்கி சென்றார்கள். அங்கே தங்க ஆசனத்திற்கு காவல் புரிந்து கொண்டிருந்த அந்த மோகினி வீரரை நோக்கி ஆத்திம் எங்கள் இருவரையும் இந்த ஆசனத்தில் வைத்து